ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 12. நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா 25,600 தான் இருந்தது. இப்போ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு கேண்டில் ரெட்டில் தான் இருந்தது. ஆஃப்டர் நமக்கு 12:20க்கு மேலே தான் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனது. இங்கே வந்து பாருங்களேன், நான் உங்களுக்கு இதை தான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 91லேருந்து உங்களுக்கு இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது என்ட்ரி வரும்போது பிஃபோர் பாருங்களேன் 245 கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 150 பாயிண்ட் பக்கம் நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கீழேருந்து உங்களுக்கு 150 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அப்புறமேட்டு ரிட்டர்ன் அந்த ஐயில் தான் வந்து என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ட்ரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஐலேயே போய் ரிட்டர்ன் என்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கி என்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரிட்டன் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 50% கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி வந்ததுன்னா நம்ம கான்ஃபிடன்ஸாக போய் நம்ம அங்கே என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் ஹைலே போய் என்ட்ரி எடுக்கிறீங்களா, இந்த என்ட்ரி வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அக்யூரசி இருக்காது. நமக்கு ரிட்டன் அங்கேருந்து 50% கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து என்ட்ரி வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதே ஹையில் தான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மார்க்கெட் நமக்கு எப்படி மேலே எங்கேயும் மாற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் அங்கேருந்து ரிட்டன் 50% கரெக்ஷன் ஆகி அங்கேருந்து ரிவர்சல் என்ட்ரியோ இல்லை உங்களுக்கு பிரேக் அவுட் என்ட்ரியே வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த ஹைலே போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து பார்த்தா நமக்கு அந்த நமக்கு ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 240லேருந்து உங்களுக்கு ஒரு 140 அந்த மாதிரி ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி வந்துச்சுன்னா நம்ம அங்கே தைரியமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் அதே ஹைலே போய் என்ட்ரி எடுக்காதீங்க, அது வந்து பார்த்தா உங்களுக்கு ரிஸ்க் என்ட்ரி தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி எல்லாமே அவாய்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே வந்தது 9:18க்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? அங்கேருந்து பார்த்தா நமக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு ஸ்கேல்பிங். ஓகேங்களா? மார்னிங் செக்ஷனே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு எதுவும் என்ட்ரி வரல. ஆஃப்டர் 12க்கு மேலே புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் செல்லில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான், அதுவே நமக்கு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு ஸ்கேல்பிங். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 12:10க்கு தான் வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு செல்லிங்கில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு எடுத்துருக்க மாட்டோம். அடுத்தது க்ளோசிங்கில் தான் என்ட்ரி வந்தது, அதுவுமே நம்ம எடுத்துருக்க மாட்டோம் என்ட்ரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவர்சல் சிக்னல்ஸ் படி கால் ஆப்ஷன் சைடில் எதுவுமே என்ட்ரி எதுவும் இல்லை. அதேமாரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரிவர்சல் வந்து உங்களுக்கு செல்லு கட் ஆனிச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஃபர்தராக செல் சைடு மொமெண்டம் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறதுல நம்மளுடைய இது இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நமக்கு 9:20க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது, அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து வந்து பாருங்கள் நமக்கு 10:30க்கு ரிட்டர்ன் என்ட்ரி வந்தது புட்லேயே. அங்கே என்ட்ரி எடுத்து ஆப்போசிட் உங்களுக்கு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 11:55 தான் எக்ஸிட் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து நமக்கு எது என்ட்ரி வரல, அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சிக்னல்ஸ் இல்லை, இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்களே வாட்ச் பண்ணியிருப்பீங்க கம்மிங் டேஸில் எல்லா மார்க்கெட் வந்து எல்லா கண்டிஷன்லையுமே நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, நம்மளுடைய சிக்னல்ஸ்லாம் எப்படி எப்படி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கேல்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.